வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சின்ன ரோல் நடிக்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? ஐயனார் துணை நடிகை ஓப்பன். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஐயனார் துணை சீரியல் முக்கியமான கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கும் ரேஷ்மா பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. எல்லா துறைகளிலும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அதை விட சினிமாவில் ஒரு படி மேலே இருக்கிறது. அதுவும் சின்ன சின்ன கேரக்டரில் நடிக்கக்கூட ஓப்பனாக அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க என்று அவர் பேசியிருக்கிறாங்க. சினிமாவில் இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, அதில் நடிக்கும் நடிகைகள் பலருமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் தங்களுக்கு இதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து நடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தாலும், சிலர் தாங்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனை குறித்து வெளியே சொல்லும் போதுதான் இப்படியும் நடந்ததா என்று நினைக்க தோணும். அதே போல் தான் இப்போது விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா, ஐயனார் துணை உட்பட பல சீரியல்களில் நடித்து நடிகை ரேஷ்மாவுதா சினிமா துறையில் பட்ட கஷ்டங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க. அதில் அவங்க பேசும்போது, நான் முதல்ல நடிக்க முயற்சி செய்து கொண்டேன். அப்போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா என்று கேட்டாங்க. அதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக, அதிர்ச்சியாக இருந்தது. ரெஸ்யூம் கொடுக்கும்போது கூட அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே என்றும் ஒரு கேள்வி வைத்தாங்க. அதற்கு நான் வேண்டாம் என்று சொன்னாலும் மேனேஜர் ஃபோன் செய்து, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா என்று ஓப்பனாக கேட்பார். எந்த ஒரு குற்ற உணர்ச்சி அல்லது பயமோ வருத்தமோ இல்லாமல் அவங்க கேட்பாங்க. அப்போ நான் ரெஸ்யூமில் இல்லை, முடியாது என்று சொல்லியிருக்கேன் என்று சொன்னால், அவங்க அப்படியே நாங்கள் வேலை பிஸியில் கவனிக்க எங்களுக்கு மேலிடத்துல இருந்து கேட்டாங்க, அதை சொல்கிறதுக்கு தான் உங்ககிட்ட பேசணும் என்று மீண்டும் கேட்பாங்க. நம்ம முடியாதுன்னு சொன்னால் ஃபோனை வச்சுடுங்க, பிறகு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இப்படி ரொம்ப நாளாச்சு. அந்த சமயத்தில் என்னுடைய அம்மா தான் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் செலவுகளை மொத்தமாக கவனித்து கொண்டாங்க. ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் வர ஆரம்பித்த உடனே வெப் சீரியஸு, ஷார்ட் ஃபிலிம், சீரியல்கள் அடுத்தடுத்து வர தொடங்கியது. அதற்கு பிறகு இப்போது சீரியல்களில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைத்தாலும் ஆரம்பத்தில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை எனக்கு பெரிய மன நெருக்கடியை கொடுத்தது என்று அவர் பேசியிருந்தாங்க. ஏற்கனவே இதே போல் பல நடிகைகள் தங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை சந்தித்ததாக பல வருடங்கள் கழித்து சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்க்கும் ரசிகர்கள் சினிமா துறையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த துறையாகவும் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை உடனடியாக சொல்லிவிட வேண்டும். அப்படி சொன்னால்தான் மற்ற பெண்களுக்கு இதே போல் தொந்தரவு ஏற்படாமல் இருக்கும் என்று அட்வைஸ் செய்து வருகிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.